நம்ம போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்ம கொய்யா மரம் 2 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேலே பூ பூத்திருக்கு அப்படின்னு. அந்த வீடியோ கமெண்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க வந்து பார்த்திங்கன்னா, கொய்யா மரம் 2 வருஷத்தில் வெறும் பூ மட்டும்தான் பூக்குமா, ஈல்டு கொடுக்காதான். ஈல்டு கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 2 பூக்கள் பூத்துருச்சு. அந்த 2 பூ மட்டும் முதல்ல பிஞ்சு செட் ஆகி நல்லா வந்து பார்த்திங்கன்னா பழுத்துருச்சு. அதனால் ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலன் கொடுக்கறதுக்கு வயசாகணும் அப்படின்றத விட மரம் வளரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈல்டு கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கொட்டை போட்டு வளர்த்தா வந்து பார்த்திங்கன்னா காய்க்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், 6 வருஷம் ஆகும், சீக்கிரம் ஈல்டு கொடுக்காது, இல்லை ஈல்டு கம்மியாக கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. நம்ம வந்துட்டு நல்லா ஒரு 10 வருஷம் ஆன மரம், 15 வருஷம் ஆன மரம், இந்த மாதிரி வயசான மரம் நல்லா அதிக ஈல்டு கொடுக்குற மரத்துலேருந்து நம்ம விதை சேகரித்து ஒரு கொய்யா மரமோ இல்லை மாதுளை மரம், சீத்தா மரம் இந்த மாதிரி வளர்த்தோன்னா கண்டிப்பாக 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம், குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துல காய்க்கும். ஆனால் அதுக்கு வளர்ச்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொட்டை போட்டு வர மரத்தை வளர்க்குறோம் அப்படின்னா அந்த மரம் வளர்ந்தால் தான் காய்க்கும். ஒட்டு கட்டின மரம் மாதிரி சின்னதாக காய்க்காது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மரத்துக்கு தண்ணி விட்டு உரம் போட்டு கரெக்டாக வளர்க்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த மரம் ஈல்டு கொடுக்கும். நாட்டு மரங்களில் நம்ம ஈல்டு அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிக ஈல்டு கொடுக்குற மரத்தை வந்து பார்த்திங்கன்னா தாய் மரமாக செலக்ட் பண்ணணும். அதுவும் அந்த தாய் மரம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 10 வருஷம், அதிகபட்சம் ஒரு 15-20 வருஷம் மரமாக இருந்தால் நல்லா வீரியமான விரையாக இருக்கும். நல்லா தண்ணி பாய்ச்சி உரம் போட்டு வளர்த்தோம் அப்படின்னா 2லேருந்து 3 வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும்.